சீனு. பார்த்து பார்த்து. என்ன சீனு இப்படி ஆயிடுச்சு? உங்களை போய் குத்துறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? ஆமா சீனு, யாரு குத்துறாங்கன்னு பாத்தீங்களா நீங்க? இல்ல சார், அது யாருன்னு பார்க்கல. ஓ, ரஞ்சனி ஏன் பதட்டமாவே இருக்கா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? சரி சரி, ஓகே. உடம்ப பாத்துக்கோங்க. இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம். அதுக்குள்ள உடம்ப சரியாக்கிட்டு எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. ஆமா, யார் இது? ஓ, உங்க அண்ணனா? ஆமா சார், இவரு அண்ணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஐம் கமலேஷ். என்ன ரஞ்சனி, சீனிட்ட எதுவும் பேசலையா? சீக்கிரம் குணமாய் வர சொல்லுமா. குறிப்பா நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லு. Get well soon, Chinu. சரி சீனு, நாங்க கிளம்புறோம். கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல. சார், தம்பியை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகாம இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா மறுபடியும் யாராவது ஏதாவது பண்ணிட போறாங்க. வரேன் சார், வரேன் சீனு. ஓகே சார், வரேன். டேய், லெஃப்ட்ல திரும்புடா. சரி. டேய், நம்ம தேடி வந்த தெரு இதான்டா. ரஞ்சினி கொடுத்த அட்ரஸ் விஜயநகர் தெரு இதான்டா. இங்க எங்கேயோ தான் அந்த சொப்பனா இருக்கணும். எப்படியோடா ஒரு வழியா நம்ம தெருவு கண்டுபிடிச்சாச்சு. இல்லைன்னா எவனை கேட்டாலும் கொத்தில்லான்னு நம்மள தாண்டா கொத்து போட்டா மாதிரி போட்டு கொத்தி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய்,
இந்த தெருவுல தான் நியூ நம்பர் 24/7. அந்த வீட்டில் தான்டா சொப்னம் இருக்கணும். நீ எதுக்கும் மெதுவாகவே போ, அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டே போ. சரிடா. டே பிரபா, டே அந்த வீடு தான். நிறுத்து. டேய் இந்த வீடு தான்டா. டேய் இந்த வீடு தான்டா. இன்னும் யாருமே இல்ல. பூட்டி இருக்குடா. அதான்டா புரியல. இரு யார்ட்டா கேட்போம். டே என்னடா? ಯಾರೇ ನೀವೆಲ್ಲ? சார் இந்த வீட்ல இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? ನೀವೇನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನನಗೇನು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. என்ன சொல்றான்? என்னடா என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. டேய் நீ கேட்டது அவருக்கு புரியலடா. இரு நான் கேக்குறேன். பைசாப் ஹவுஸ் பீப்புள் வேர் ಶಿಫ್ಟ್ வி ஷிஃப்டட் வேர்? ಪೇಪರ್ பேப்பர். ஆடி அந்த பேப்பர் குடுறா. குடு. ಏದು ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಸರಿ. என்னடா சொல்றாரு? இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொல்றாரு. சரி வா. ತಕ್ಷಣ ಹೋಗಿ. Thank you brother. ಓಕೆ சரி ஓடா டேய். சொப்னா உனக்கு இருக்குடி. என்ன ஏகே துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங், அதான் ஹைதராபாத் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நம்ம பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்புறம் நான் எதுக்கு? ஏகே பி சீரியஸ். கல்யாண பத்திரிக்கையில உங்க பேரை கூட போட விடாம பண்ணிட்டீங்க. அத கூட நான் ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். நாளைக்கு கல்யாணத்துல அப்பாவா நீங்க நிக்கலனா இந்த ஊர் உலகம் என்னங்க பேசும்? நம்ம சொந்த பந்தம்லாம் என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா?